அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கத்தின் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியாதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியாதை சுமந்தலைந்தேன். அவர் குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவன் உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஒரு விஷயம் கூட சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்த சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை. சந்தோஷம் என்னில் பொங்கு, சந்தோஷம் சந்தோஷம் பொங்கு, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆண்டவர் இந்த அற்புதமான நாளை நமக்கு தந்தாரே. அல்லேலூயா. 11 ஆண்டுகள் அல்லேலூயா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த 12ஆம் ஆண்டை காணும்படி செய்தாரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து 2 கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. தேசத்தில் அழிந்து போற ஆத்துமாக்களை கர்த்தர் மீட்டெடுக்கிறபடியினால், பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை மீட்டெடுக்கிறபடியினால், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பாதுகாவலை கொடுக்கிறபடியினால் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையில் வந்திருக்கிற நமக்காய் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் மறு உத்தரவை தர வேண்டும். நம்முடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க வேண்டும். இந்த வேளையில் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எளிமை நில்லுங்க. உன்னுடைய வேண்டுதல் என்ன, உன்னுடைய வேண்டுதல் என்ன என்று சொல்லி ஆகாஸ்வேர் ராஜா அல்லேலூயா எஸ்தரை பார்த்து கேட்டாரே. ஆண்டவர் இந்த வேளையில் வந்திருக்கிற உங்களோடு கேட்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய வேண்டுதல் என்ன, உன்னுடைய விண்ணப்பம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களே, அவருடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. அவருடைய விண்ணப்பங்களை என் தெய்வம் நிறைவேற்றுவீராக. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவா,
உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் மறுபுத்தரவை அருளி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே மறுபடிகள் கடந்து வரட்டும் ஐயா. ஆண்டவரே, என்னென்ன விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறார்களோ அத்தனை காரியங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மறுபடிகள் கடந்து வரட்டும் அப்பா. அத்தனை விண்ணப்பங்களுக்கும் மறுபடிகள் கடந்து வரட்டும் அப்பா. என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டு மறுபடிகளை கட்டளை இடுவீராக. ஆசீர்வாதங்களுக்கு இருக்கிற தடைகள் மாறி போகட்டும் ஐயா. ஆசீர்வாதங்களுக்கு இருக்கிற தடைகள் மாறி போகட்டும். ஆசீர்வாதங்களுக்கு இருக்கிற தடைகள் மாறி போகட்டும். ஆசீர்வாதங்களுக்கு இருக்கிற தடைகள் மாறி போகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் மந்திர கட்டுகள் மாறி போகட்டும். ஆண்டவரே, மாந்திரிக கட்டுகள் தம்முடைய ஜனங்களை விட்டு மாறி போகட்டும். ஆண்டவரே, ஏவல் கட்டுகள் மாறி போகட்டும். ஆண்டவரே, எதிர் வல்லமைகள் மாறி போகட்டும். ஆண்டவரே, பொல்லாத போர்கள் மாறி போகட்டும். ஆண்டவரே, அந்தகார கிரியைகள் மாறி போகட்டும். ஆண்டவரே, அசுத்த கட்டுகள் மாறி போகட்டும். ஆண்டவரே, சாத்தானின் பிடிமானங்கள் மாறி போகட்டும். ஆண்டவரே, குடும்பங்கள் விடுவிக்கப்படுவதாக. மக்கள் விடுவிக்கப்படுவார்களாக. உடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுவதாக. தடைகளும் சதிகளும் இயேசுவின் நாமத்தால் விலகி போகட்டும். தடைகளும் சதிகளும் போர்களும் இயேசுவின் நாமத்தால் விலகி போகட்டும். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல போராட்டங்கள் மாறுவதாக. நோய்கள் மாறுவதாக. பேய்கள் மாறுவதாக. பந்தனங்கள் மாறுவதாக. பொல்லாத கிரியைகள் மாறுவதாக. அசுத்த வலிமைகள் மாறுவதாக. உயர்வுக்கு தடையாய் நிற்கிற காரியங்கள் விலகி போவதாக. எரிச்சலின் ஆவிகள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகளும் உடையட்டும் ஆண்டவர். எல்லா போராட்டங்களும் மாறி போகட்டும் ஆண்டவர். ஆண்டவரை, காத்திருக்கிற காரியங்களுக்கு மறுபடிகள் கட்டளையிடப்படுவதாக. எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கு மறுபடிகள் கட்டளையிடப்படுவதாக. வேண்டிக் கொள்கிற காரியங்களுக்கு மறுபடிகள் கட்டளையிடப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்ல போடு, அநேக நாளுக்கு பின் பலனை தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவர. பலன் கொடுக்கிற நாள் இன்றாய் மாறுவதாக ஆண்டவர. தம்முடைய பிள்ளைகள் பதிலை பெற்றுக்கொள்கிற நாள் இதுவாய் மாறட்டும் ஆண்டவர. பிள்ளைகள் மறுபடிகளை பெற்றுக்கொள்கிற நாள் இதுவாய் மாறட்டும் ஆண்டவர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே காத்திருக்கிற காரியங்களுக்கு இன்றைக்கு மறுபடிகள் கடந்து வருவதாக ஆண்டவர. காத்திருக்கிற காரியங்களுக்கு இன்றைக்கு மறுபடி கடந்து வருவதாக ஆண்டவர். காத்திருக்கிற காரியங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு மறுபடி கடந்து வருவதாக. அந்த தடைகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைக்கப்படட்டும். விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. சில போராட்டங்கள் உங்கள் வாழ்வுகளை விட்டு கர்த்தர் மாற்றி போடுகிறார். சில கட்டுகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்வை விட்டு மாற்றி போடுகிறார். சில பந்தனங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்வை விட்டு மாற்றி போடுகிறார். இந்த நாள் மகிமையின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருகிறார். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருகிறார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தருகிறார். துன்பத்தை கண்டு, வேதனையை கண்டு, தீரத்தை கண்டு கலங்கி நின்ற நாட்களுக்கு கர்த்தர் ஒரு நல் முடிவை தருகிறார். நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு. ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே, ஓ வேதனைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தடைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம்
காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழிதிறங்க அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வானாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வானாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடு. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவா. என்று வாக்குரைத்தான் தேவா. இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்குரைத்தான் தேவா. என்று நிறைவேற்ற ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகள், என்னுடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் என்று சொன்ன தேவ, நீ எந்த விஷயத்துக்காய் கண்ணீர் வடித்து நிற்கிறாயோ, எந்த விஷயத்துக்காய் கதறிக்கொண்டு நிற்கிறாயோ, எந்த விஷயத்துக்காய் புலம்பிக் கொண்டு நிற்கிறாயோ, அதே காரியத்தில் கர்த்தர் இன்றைக்கு உனக்காக ஒரு அற்புதத்தை செய்து விட்டார். விசுவாசித்தால் இரண்டு கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்து. நீ நம்புகிறபடி உன்னுடைய காரியங்கள் ஆகும். கர்த்தருடைய சித்தப்படி உன்னுடைய காரியங்கள் ஆகும். நீ விசுவாசித்தபடி கர்த்தர் உனக்கு நன்மையை கட்டளையிட போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டார்களோ, என்னென்ன காரியங்களுக்காய் வேண்டிக் கொண்டார்களோ, அந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே சம்பவிப்பதாக ஆண்டவரே, அப்படியே நடப்பதாக ஆண்டவரே. ஓ விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் விசுவாசிக்கிறபடி காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்கு பங்கம் வராதபடி கர்த்தர் அற்புதங்களை செய்கிறபடினால் நன்றி பிதா. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் சபைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். காரிய சித்தி கர்த்தராலே வரும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கையில் இருந்த சில போராட்டங்கள், தடைகள், சதிகள், சாபங்கள், மாந்திரிக கிரியைகள், மனுஷனுடைய வல்லமைகள் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. நீ விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்லி கர்த்தர் சபைக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படியே கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்முடைய சில முக்கியமான விண்ணப்பங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். திருமண தடையோடு, குழந்தை பாக்கிய தடையோடு, கடன் பாரத்தோடு, ஹல்லேலூயா, இன்னும் வீடு இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்காய், ஹல்லேலூயா, பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் பொறுப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? திருமண வயதை அடைந்தும் திருமணங்கள் ஆகாதபடி அல்லது திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்வுகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக, படித்தும் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாதபடி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக, ஹல்லேலூயா, வேலை பார்த்தும் போதியதான சம்பளம் இல்லாதபடி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற
இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் சம்பள உயர்வுகளை கொடுக்கும்படியாக இன்னும் அல்லேலூயா வீடில்லாதபடி நலமில்லாதபடி வேதனை பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை கர்த்தர் அல்லேலூயா தேசத்தில் கனமுள்ள பாத்திரங்களாய் மாற்றும்படியாக ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஒருமனப்பட்டு கரங்களை தட்டி ஜெபிக்கலாமா. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரா. இந்த பரிசுத்தமான ஆண்டவரே இந்த பகல் கால வேளையில் ஆண்டவரே தடைகளோடு காணப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரா. திருமண வயதை அடைந்தும் ஆண்டவரே திருமண வாழ்வை காண முடியாதபடி தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தடைகளை மாற்றி ஏற்ற பாவியாலங்களை கொடுப்பீராக, ஏற்ற வாழ்வுகளை கொடுப்பீராக, ஏற்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண் பிள்ளைகளுக்கு ஏற்ற பெண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆண் பிள்ளைகளை கொடுத்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரா. இன்னும் பரலோக தந்தையே ஸ்தோத்திரம் அப்பா. படித்தும் ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்களுக்கு தகுதியான வேலை வாழ்வுகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரா. அப்பா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் அப்பா. கஷ்டப்பட்டு ஆண்டவரே கடன் வாங்கி கல்வியை பயின்றும் ஆண்டவரே படிப்புக்கு ஏற்ற வேலையில் ஆதபடி மன விரக்தியோடு மன வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக, கர்த்தர் இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறி தகுதியான வேலைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரா. இன்னும் பரலோக தந்தையே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரா. அப்பா வீடு இல்லாதபடி கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு வீடுகளை கொடுப்பீராக, நிலம் இல்லாதபடி கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நிலங்களை கொடுப்பீராக, வீடுகளை கட்டி ஆண்டவரை வேலை முடிக்க முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு என் தேவன் தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடன் பிரச்சனையினால் ஆண்டவரே மன உளைச்சலுக்குள் ஆயிருக்கிற பிள்ளைகளுடைய கடபாரங்களை மாற்றுவீராக. என் தேவன் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரா. என் தேவன் அதிசயங்களை செய்வீராக ஆண்டவரா. என் தேவனுடைய வாழ்க்கையில நன்மைகளை கட்டளை இடுவீராக ஆண்டவரா. என் தேவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையினால வேதனை அனுபவித்து துக்கத்தை அனுபவித்து விரக்தியோடு வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்ற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கப்படுவதாக ஆண்டவரா. கடன் கொடுக்கிற ஒரு கரங்களாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக ஆண்டவரா. கர்த்தர் அப்படி இரக்கம் செய்கிறபடி நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரா. ஹல்லேலூயா. அதே போல இடநாடுகளில் வெளிநாடுகளில் வேலை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாக, நோயில்லாத வாழ்வுகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக, சம்பள உயர்வுகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக, இன்னும் அல்லேலூயா குடும்ப பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலெல்லாம் சமாதான சந்தோஷத்தை கட்டளை இடும்படியாக, குடி வெறியினால் அல்லேலூயா குடும்பத்துக்கு அல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் உதவி செய்யாதபடி நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளை இடும்படியாய் கரங்களை தட்டி வருமானப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியான தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையில் கர்த்தர் இரக்கம் செய்வீராக. என் தேவன் அற்புதம் செய்வீராக. என் தேவன் அதிசயம் செய்வீராக. என் தேவனுடைய தயவுள்ள கரம், என் தேவனுடைய இரக்கமுள்ள கரம், என் தேவனுடைய அற்புதத்தின் கரம் ஆண்டவரே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரா. வெளிநாடுகளில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபையை சார்ந்து ஆண்டவரை யார் யார் வெளிநாடுகளில் வேலை செய்கிறார்களோ எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. நோயில்லாத வாழ்வுகளை கொடுப்பீராக. வேலை செய்கிற இடங்கள் வருகிற டென்ஷன்கள் மாறி போவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். விசேஷமான பாதுகாவலை கட்டளை இடுங்கப்பா. என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற டென்ஷனை எல்லாம் மாற்றி போடுவீராக ஆண்டவரா. என் தேவன் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க. கூட வேலை செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க.
எந்த ஆபத்தனத்தங்களுக்கு கர்த்தர் ஒப்பு கொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க பிதாவே. உங்க தயவு வெளிப்படட்டும், உங்க இரக்கம் வெளிப்படட்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல சிக்கல்களை இன்னல்களையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. இன்னும் குடும்ப பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். விவாகரத்து கோரி நிற்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கேஸ் பிரச்சனையோடு நிற்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பண பிரச்சனையோடு நிற்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவீராக ஆண்டவரா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவீராக ஆண்டவரா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. நான் சமீபத்திற்கு மாத்திரமோ தேவ, நான் தூரத்துக்கும் தேவன் அல்லையோ. என்னுடைய வார்த்தை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது என்று சொன்னீரேன். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் இருக்கிற இடங்களில் புறப்பட்டு செல்வதாக பிதாவே. நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறபடியால் கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டின் சாட்சிகள். ஒரு சில சாட்சிகள். மாத்தூர் ஆல்வின் சகோதரன் 2 கிட்னி செயலிழந்து போனது. மனைவியின் கிட்னியை எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் சபையாய் ஜெபித்தோம். ஏசப்பா அற்புத விடுதலை தந்த தேவன் விடுதலையை கொடுத்தார். வசந்தா சகோதரன் மகன் ரயில்வே துறையில் காரணம் இல்லாத வழக்கிற்கு ஜெயிலில் அடைக்கப்பட்டார். 5 வருட சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் அபதாரம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. புதன்கிழமை உபவாச ஜெபத்தில் சொல்லி ஜெபித்தோம். எந்த ஒரு தண்டனை இல்லாதபடி மறுநாள் விடுதலை பெற்றுக்கொண்டார். சிபு 12 ஆண்டுகளாக கட்ட முடியாத வீட்டை கட்டி முடிக்க தேவன் உதவி புரிந்தார். 11 ஆண்டுகளாக இழந்த வேலையும் திருப்பி கொடுத்தார். கீதா சகோதரி மணலிக்கரை கணவர் லாரி ஸ்ட்ரைக்கு நேரம் வாகனம் ஓட்டும்போது அரசு துறையில் இருந்து காரணமின்றி அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதன்கிழமை சபையாய் சேர்ந்து ஜெபித்தோ. மறுநாள் வியாழக்கிழமை காலையில் லாரி ஸ்ட்ரைக்கு முடிவுக்கு வந்தது. தேவன் விடுதலை கொடுத்தார். அவருக்கும் விடுதலை கிடைத்தது. வேலைக்கு வருத்தப்பட்டு வண்டி வாகனங்கள் ஓடவில்லையே என்று வருத்தத்தோடு இருந்த மக்களுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. அரசு வேலைக்காக தேர்வு எழுதி தோல்வியுற்ற பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து தேவனுடைய ஆலயத்தில் நாங்கள் ஜெபிப்போம் என்று உறுதியாய் ஜெபிப்பார்கள். அவர்களுக்கு என் தேவாதி தேவன் அரசு வேலை கொடுக்கிறது மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் அவர்களுக்கு போக ஒரு உதவி செய்வார். அஜிதா அலெக்ஸ் சிராயன்குழி. மாந்திரிக கட்டினால் பிள்ளைகள் ஸ்கூலில் அடிக்கடி மயங்கி விழுவார்கள். சபைக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து ஜெபிக்கும் போது தாயும் 2 பிள்ளைகளும் பிசாசினால் அலக்களிக்கப்படுவார்கள். மாந்திரிக கட்டினால் வீட்டில் தண்ணீர் வந்து சூடு பண்ணினா இரத்தமாக மாறும். சபையில் தண்ணீரை கொண்டு வந்து ஜெபித்தார்கள். பின்பு தண்ணீர் இன்று வரை சுத்தமாக உள்ளது. எந்த பிரச்சனை இல்லாமல் அவர்கள் வாழ்கிறார்கள். மலர் சகோதரிக்கு அநேக ஆண்டுகளாக மூக்கில் சதை வெளிவந்து அநேக ஆஸ்பத்திரியில் போய் முடியாது போவாண்டான்னு உள்ள நிலைமையில் இருந்த நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கும்போது கழிஞ்ச ஆண்டு 2025ஆம் ஆண்டு நமக்கு இங்கே ஒரு ஆராதனையும் சபையில் ஒரு விருந்து நடக்கும்போது அந்த சகோதரிக்கு மூக்கில் இருந்த கட்டி அற்புதமாக மாறிப்போனது. எந்த ஒரு பிரச்சனையும் எப்போ போனதுன்னு தெரியாத அளவில் ஆண்டவர் விடுதலை தந்தார். இப்போ ஓராண்டாக அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டிற்கு போவதாக தேர்வு எழுதி தோல்வியுற்ற பிள்ளைகள் இந்த இடத்தில் வந்து ஜெபித்து இன்றைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்து அநேக ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அநேக மாந்திரிக கட்டினால் கடன் பாரங்களில் வேதனைப்பட்டவர்கள் உபவாசித்து ஜெபித்து விடுதலை பெற்றார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அஜி முழுக்கோடு 22 ஆண்டுகளாக தந்தையின் அரசு வேலைக்காக முயற்சி செய்து எந்த பயனும் இல்லாமல் தோல்வியுற்று போனது. ஆனால் வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் வந்து பாஸ்டரிடம் சொல்லி ஜெபிக்கும்போது உன் தந்தையின் அதே வேலையை தேவன் உனக்கு தருவார் என்று வாக்கு கொடுத்தார். திரும்பவும் மனு கொடுக்கப்பட்டது. அதே அரசு ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை வீட்டில் ஆர்டர் கொடுத்து அந்த வேலையை அனுப்பி வச்சு அந்த தந்தையின் அதே அரசு வேலையை இது சகோதரர் அஜி பார்த்து கொண்டிருக்கிறார்.
அற்புதம் செய்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சாலி அம்மா கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு வந்தார்கள். ஜெபித்து ஜெப எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தி வந்தார்கள். கடைசி ரிப்போர்ட்டு கேன்சர் இல்லை என்று வந்தது. அற்புதம் செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த அநேக குடும்பங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் 2025ஆம் ஆண்டு அஜின் வினித்ரா மணக்குன்று 3 ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு தேவன் ஆண் குழந்தையை கொடுத்தார். எழில் ஆண்ட்ரோ 7 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தேவன் ஆண் குழந்தையை கொடுத்தார். 14 ஆண்டுகளாய் 17 ஆண்டுகளாய் 12 ஆண்டுகளாய் 9 ஆண்டுகளாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த இடத்தில் ஜெபித்து குழந்தை பாக்கியம் கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பிஜி சகோதரி கேன்சர் 3வது நிலையில் இருந்த நோயை எந்த மருத்துவமும் இல்லாமல் 2ஆம் நிலைக்கு மாற்றினார். ஏசப்பாவுக்கு நன்றி. இன்னும் அநேகர் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு மருந்து எடுத்திருக்கிறார்கள். ஜெப எண்ணெய் மட்டும்தான் இந்த இடத்துல வாரவங்க பயன்படுத்தி உறுதியாக நம்பிக்கையோடு விடுதலை பெற்றுக்கொள்வார்கள். 2025ஆம் ஆண்டு அநேக மக்களுக்கு வீடுகள் வேணும்னு ஜெபித்தாங்க. அந்த நேரத்தில் ஏசப்பாவுக்கு வார்த்தை என்னென்னா 7 வீடு உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் அதற்கு மேலே 7 வீட்டுக்கு மேலே ஒவ்வொரு மக்களும் விடுதலை பெற்று புது வீடு அவர்கள் வேலை முடியாமல் இருந்த வீடுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதமும் அற்புதம் செய்தார். மேற்படிப்புக்கு முயற்சித்த பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதத்தை செய்தார். குடும்ப பிரச்சனையோடு இருந்த பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்தார். இந்த இடத்துல 2025 ஆண்டில் அநேக மக்கள் ஒரு 25 பேருக்கு மேலே கழிந்த வருஷம் திருமுழுக்கு பெற்று இறைவனிட்ட நாங்கள் முழுமையாக இந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அளவில் விசுவாசத்தோடு இந்த இடத்துல ஆசீர்வாதத்தோடு வாழுறோம். அவங்க எந்த ஒரு கட்டாயமோ நான் இப்படி தான் நடப்பேன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யாருமே சொல்லல. அவங்க எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் நான் அப்படி தான் இருப்பேன்னு ஒரே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அளவில் இந்த இடத்துல அவங்க துணிஞ்சு அவங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வார ஆராதனைக்கும் அநேக மக்கள் வருவாங்க. சாட்சி நாங்கள் இந்த இடத்துல உறுதியாக நிற்போம் சாட்சின்னு அப்படி சொல்ல போனால் எனக்கும் ஒரு சின்ன சாட்சி இருக்குது. நான் பெரிய பெரிய ஆபத்தில் இருந்து தப்பி இந்த இடத்துல நான் வந்தேன். எனக்கு சாட்சின்னா சொல்ல முடியாத அந்த அளவில் 4 வருஷமாக படுக்கையில் இருந்த நாய். நான் ஆர்சி மதத்தில் இருந்தவா எல்லா செயல்பாடும் அதில் செய்துட்டு இருந்த நாய். எனக்கு கடைசி இறுதி மூச்சு என்னன்னா கோயிலில் மணி அடித்து எனக்கு முடிஞ்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய அளவில் இருந்த நாய். ஆனாலும் ஏசப்பா நம்பி எந்த நேரமும் அப்படி தான் நான் பெட்ஷீட்டை மூடி அப்படியே படுத்திருந்தாலும் கை 2ம் கும்பிட்டுட்டு ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் என்ன விதத்தில் நான் இந்த இடத்துல வந்தேன்னு தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், ஏசப்பா எனக்கு வெளிச்சம் வேணாம், நான் இருட்டில் இருக்கேன், எனக்கு வெளிச்சம் வேணாம் ஏசப்பான்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அழுதை. 2 வாரம் நான் தனிமை வந்தேன். 3வது வாரம் என வீட்டுக்காரர் எங்கள் கூட வந்தார். ஃபஸ்ட்டு நான் ஞானஸ்தானம் பெற்று உறுதி அவர்கிட்ட சொன்னேன், இந்த உலக வாழ்க்கையெல்லாம் குப்பை, நம்ம வாழணும், அதனால நீங்களும் ஞானஸ்தானம் எடுங்கன்னு. அவர் இப்போ ஒரு 8 மாதம் ஆச்சு ஞானஸ்தானம் எடுத்து. அதுக்கு முன்னே நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் இப்போ ஏசப்பாயை நம்பி இந்த இடத்துல வரேன். நீங்களும் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் இந்த இடத்துல உறுதியாக எங்களுக்கு ஒரு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு உள்ள இதில் சாட்சி உள்ளவர்களா நம்ம இறுதி மூச்சு உள்ளவரை இந்த இடத்துல நம்ம வருவோன்னு உள்ள ஒரு இதில் எல்லாரும் பயன்பட என்னோட இறுதி சாட்சியை முடிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தலையில் கடந்த நாட்களில் இப்போ ரீசனில் பிள்ளைக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஆகியனால மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. பிள்ளைய தலையில் கை வச்சு ஜெபிச்சுட்டு ஒரு பாட்டில் எண்ணெய் ஜெபித்து கொடுத்து விட்டோம், சபையாக ஜெபித்தோம். அந்த பிள்ளை இன்றைக்கி இந்த இடத்துல இருக்குது. இதுவரையில் ஆப்ரேஷன் நடக்கலை பாருங்கள். அல்லேலூயா. அந்த பிள்ளை லாயருக்கு படித்து அருமையாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அநேக உயிருள்ள சாட்சிகள் இந்த இடத்துல செய்யப்படுகிற அத்தனை ஜெபத்திற்கும் கர்த்தர் அல்லேலூயா ஆம் என்று ஆமென் என்று மறு உத்தரவை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைக்காக 2 கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. இயேசுவே. அல்லேலூயா.
இயேசுவே என் நேசரே, எங்களோடு இருப்பவரே. இயேசுவே என் நேசரே, எங்களோடு இருப்பவரே. உங்க ஊழியத்தை தந்தவரே, உங்க ஊழியத்தை தந்தவரே. பெயர் சூட்டி மகிழ்ந்தவரே, பெயர் சூட்டி மகிழ்ந்தவரே. இயேசுவே என் நேசரே, எங்களோடு இருப்பவரே. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றவரே, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றவரே. இயேசுவே வல்லமை ஊழியத்தோடிருந்து உமது வாக்கை நிறைவேற்றுகிறேன். இயேசுவே வல்லமை ஊழியத்தோடிருந்து உமது வாக்கை நிறைவேற்றுகிறேன். என் இயேசுவே நீர் எங்களோடு இருக்கின்றீர், ஊழியத்தில் இருக்கின்றீர், இந்த சபை நடுவில் இருக்கின்றீர். என் இயேசுவே நீர் எங்களோடு இருக்கின்றீர், ஊழியத்தில் இருக்கின்றீர், இந்த சபை நடுவில் இருக்கின்றீர். இயேசுவே என் நேசரே, எங்களோடு இருப்பவரே. இயேசுவே என் நேசரே, எங்களோடு இருப்பவரே. இந்த நல்ல நாளை காண செய்தீரே, அதிசயமாய் காண செய்தீரே. இந்த நல்ல நாளை காண செய்தீரே, அதிசயமாய் காண செய்தீரே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்தீரே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்தீரே. நிறைவேற்றி வருகிறீரே, நிறைவேற்றி வருகிறீரே. என் இயேசுவே நீர் எங்களோடு இருக்கிறீர், ஊழியத்தில் இருக்கிறீர், சபை நடுவில் இருக்கிறீர். என் இயேசுவே நீர் எங்களோடு இருக்கிறீர், ஊழியத்தில் இருக்கின்றீர், இந்த சபை நடுவில் இருக்கின்றீர். இயேசுவே என் நேசரே, எங்களோடு இருப்பவரே. இயேசுவே என் நேசரே, எங்களோடு இருப்பவரே. எங்களோடு இருப்பவரே, என் இயேசு ராஜனே. எங்களோடு இருப்பவரே, என் இயேசு ராஜனே. மனித கையில் விடாமல், சத்திரு கையில் கொடாமல், மனித கையில் விடாமல், சத்திரு கையில் கொடாமல், இந்த 12ஆம் ஆண்டை காண செய்தீரே. இந்த 12ஆம் ஆண்டை காண செய்தீரே. சபையோடும் ஜனங்களோடும் மகிழ செய்தீரே, சபையோடும் ஜனங்களோடும் மகிழ செய்தீரே. என் இயேசுவே இருக்கிறீர், ஊழியத்தில் இருக்கின்றீர், இந்த சபை நடுவில் இருக்கின்றீர். என் இயேசுவே நீர் எங்களோடு இருக்கின்றீர், ஊழியத்தில் இருக்கின்றீர், இந்த சபை நடுவில் இருக்கின்றீர்.
அவர்களுக்காக என்னுடைய உள்ளத்தின் ஆழ Thank you.